வணக்கம். இன்னொரு காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் தேர்மல் பேஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த என்னோட கையில் இருக்க இந்த டியூப்பில் வந்து தேர்மல் பேஸ்ட் காணப்படுது. இந்த தேர்மல் பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ 200 ரூபாய்க்கு குறைவான விலையில் வந்து நீங்கள் இதை கொள்வனவு செய்யலாம். இந்த தேர்மல் பேஸ்ட் பயன்களை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. இந்த தேர்மல் பேஸ்ட் வந்து உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பெரிதும் பாதிக்கின்றது. அது எவ்வாறு என்பது பார்ப்போம். உங்களோட பிசி வந்து நீங்கள் கொள்வனவு செய்யும் போது அதில் வந்து அவங்க மேனுஃபேக்சரே வந்து தேர்மல் பேஸ்ட் போட்டு தான் வந்து உங்களோட பிசியை வந்து அனுப்புவாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து அந்த தேர்மல் பேஸ்ட் வந்து அதோட தன்மையை இழக்குது. அதனால வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் உங்களோட சிபியூவில் காணப்படும் தேர்மல் பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அகற்றிட்டு புதிதாக தேர்மல் பேஸ்ட் போடுவதன் மூலம் உங்களோட பிசி பர்ஃபார்மன்ஸை வந்து அதே பீக்கில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த தேர்மல் பேஸ்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட சிபியூக்கும் உங்களோட கூலிங் ஃபேனுக்கும் நடுவில் வந்து கண்டெக்ட் வந்து மிக குறைவாக காணப்படும். அதாவது வந்து சிபியூ சர்ஃபேஸுக்கும் இந்த ஃபேனோட சர்ஃபேஸுக்கும் நடுவில் வந்து காற்று என்ன சொல்கிறது, காற்று துளிகள் ஏர் ட்ராப்ஸ் வந்து காணப்படும். அது வந்து என்ன பண்ணும்னா இந்த பரப்பளவோட பரப்பளவை வந்து குறைச்சி விடும். அதாவது இது கண்டக்டில் இருக்க பரப்பளவை வந்து குறைச்சி விடும். அதனால் ஹீட் வந்து சீராக வந்து பரவாது. ஸோ சிபியூவில் இருக்க ஹீட் வந்து சீராக ஃபேனுக்கு போச்சுன்னா தான் வந்து அந்த ஃபேன் வந்து அந்த சிபியூவை கூல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களோட பிசி வந்து கொடுக்கும். அதனால் உங்களோட பிசியை வந்து ஹீட் ஆகாமல் ரொம்ப நேரம் வந்து இயக்கலாம். முக்கியமாக வந்து எடிட்டிங் கேமிங் பண்ணுறவங்க வந்து பிசியை வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டாயம் வந்து தேர்மல் பேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். சில பேர் வந்து 5 வருஷம் 6 வருஷம் வந்து தேர்மல் பேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் வந்து பிசி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால வந்து சிபியூ டேமேஜ் ஆகும். அதே நேரத்தில் வந்து கம்ப்யூட்டரும் வந்து அதிக அளவு ஹீட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் உங்களோட கம்ப்யூட்டரை லைஃப் டைம் வந்து மிகவும் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த தேர்மல் பேஸ்ட்டை வந்து எப்படி சிபியூவில் அப்ளை பண்ணுறது, எப்படி உங்களோட சிபியூ டேமேஜ் பண்ணாமல் உங்களோட சிபியூ ஃபேனை அகற்றி விட்டுட்டு இந்த சிபியூ பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு உங்களோட சிபியூ வந்து டேமேஜ் பண்ணாமல் மறுபடியும் எப்படி பொறுத்துறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வேலை வந்து நீங்கள் இந்த சிபியூ பேஸ்ட்டை வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து நீங்கள் கொள்வனம் செய்ய வேண்டும். கொள்வனம் செய்த பிறகு என்ன பண்ணணும்னா, உங்களோட பிசியை வந்து பவர் சப்ளை, கீபோர்ட், யூஎஸ்பி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிசியை எடுத்துகிட்டு உங்களோட பிசியோட வந்து பின்பக்கம் இருக்க ஆணியை கழட்டிட்டு சைட் கவரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ சைட் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அவதானிச்சிங்கன்னு சொன்னால் வந்து சிபியூ ஃபேன் காணப்படும். ஸோ இந்த சிபியூ ஃபேனில் 4 ஆணிகள் காணப்படும். இந்த 4 ஆணிகளை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சிபியூ அந்த கூலிங் யூனிட்டை வந்து அப்படி வந்து முற்றுமுழுதாக ரிமூவ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சிபியூ காணப்படும். நீங்கள் சிபியூவை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு நல்ல சுத்தமான ஒரு துணி ஒன்று எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் பேஸ்ட் பெர்ஃப்யூம், சென்ட் இல்லாட்டி ஒரு ஆல்கஹால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் தொட்டுட்டு நல்லா வந்து அந்த மீதி இருக்க பழைய பேஸ்ட்டை வந்து நல்லா துடைச்சி எடுத்துருங்க. ஸோ இது ஏன் ஆல்கஹால் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணக்கல எப்பயுமே வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்கஹாலுக்கு வந்து ஆவியாகும் திறன் வந்து அதிகம். அதனால வந்து அது வந்து லிக்விடாக இருந்தால் போதும் அது சீக்கிரம் வந்து ஆவியாகிடும். அதனால் வந்து எந்த பார்ட்ஸையும் வந்து அது டேமேஜ் பண்ணாது. அதனால தான் வந்து கம்ப்யூட்டருக்கு எப்பயுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஆல்கஹால் பேஸ்ட் க்ளீனர் வந்து யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஆல்கஹால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒடிக்ளோன் இல்லாட்டி கொலோன் இல்லைனா சென்ட் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறது. அதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது. 4 ஆணிகளை வந்து கவனமாக கழட்டிக்கோங்க. வயர் எல்லாத்தையுமே வந்து ஆணிகளை கலட்டின பிறகு சிபியூ ஃபேனோட பவர் சாக்கெட்டை வந்து கலட்டுங்க. சிபியூ ஃபேன் வயரை வந்து மதர் போர்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். 4 பின் இல்லாட்டி 3 பின் வயர் இருக்கும், அதை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். அதை கணக்கு டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு வந்து உங்களால் சிபியூ கூலிங் யூனிட்டை வந்து முற்றுமுழுதாக அகற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய தேர்மல் பேஸ்ட் வந்து காணப்படுது. ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. ஸோ நிறைய வந்து சீராகவும் இல்லை. இதனால் வந்து ஹீட் வந்து முற்றுமுழுதாக பரவாது சிபியூ ஃபேனுக்கு. ஸோ இதை நான் வந்து ஆல்கஹாலில் வைப் பண்ணிவிட்டு புது பேஸ்ட்டை வந்து நான் போட போகிறேன். ஆல்கஹாலுக்கு பதிலாக வந்து நான் சென்ட் யூஸ் பண்ண போகிறேன், பர்ஃப்யூம்.
இந்த மாதிரி வந்து க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து CPU ஃபேனில் இருக்க கொஞ்சம் தெர்மல் பேஸ்டிங்கை வந்து அது CPU மற்றும் கூலிங் ஃபேன் ரெண்டுமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு டஸ்ட் கூட இல்லாமல் ஆல்கஹால் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா CPU பேஸ்ட்டை வந்து CPUவில் அப்ளை பண்ண போகிறேன். இந்தளவு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா சீராக பரவணுமென்றது காரணத்துக்காக தான் நிறைய பேஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஓவராக அப்ளை பண்ணிக்கிறாங்க பண்ணால் வந்து உங்கள் பேஸ்ட் வந்து சுற்றி வர போயிட்டு CPU டேமேஜ் பண்ணுறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓவராகவும் போடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் போடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா CPU கூலிங் ஃபேனை வந்து அதுக்கு மேலால் வந்து பொருத்திடுங்க. இதுக்கு போட தேவையில்லை, அங்கே நிறைய போட்டாலே போதும், இதில் வந்து சீராக பரவிடும். ஸோ இந்த 4 ஆணிகளை வந்து மறுபடியும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை வந்து ஒருக்கா வச்சுட்டு ஒருக்கா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிமூவ் பண்ணியிருக்கேன். எப்படி சீராக இருக்குதுன்னு பாருங்கள். இதனால தான் வந்து ஹீட் கண்டக்ஷன் வந்து நன்றாக காணப்படும் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவு பேஸ்ட்டை போட்டுட்டு டைட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூலிங் ஃபேனை வந்து டைட் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆணியும் வந்து முதல்ல ஒரு ஆணியை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஆணிக்கு போகக்கூடாது. 4 ஆணிகளையும் வந்து சீராக டைட் பண்ணணும். அதாவது இதை கொஞ்சம் அப்படி டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணி தான் அப்போ தான் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து சீராக வந்து பரவும். அதனால தான் நான் அப்படியே டைட் பண்ணுறது. ஒரே ஆணியை டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஆணிக்கு போகவே கூடாது. இதை கனெக்ட் பண்ண பிறகு வந்து நீங்கள் வந்து இதில் CPU ஃபேனோட பவரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். CPU ஃபேனோட பவர் பின் வந்து CPU ஃபேனுக்கு பக்கத்துலேயே காணப்படும். எங்கேயும் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து CPU ஃபேனை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இறுதியாக உங்களுக்கு சைட்டில் ஒரு போட்டுட்டு ஆணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.